யூஆர் ஆன்ஷியஸ் இன் யுவர் லவ். எஸ், நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கும்போது ரொம்ப ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இருக்கும் போதுன்னு மட்டும் கிடையாது, பட் அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் அவங்க வந்து வீட்டில் இருக்கும்போது கூட திடீர்னு ஏதாவது ஒரு ஆன்சைட்டி தாட் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஆன்சைட்டி எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா அவங்களோட கட், ஐ மீன் கட்டுங்கிறது இந்த அடிவேர்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அந்த உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியான ஒரு டெண்டன்சி, ஒரு பயம், ஒரு பதட்டம், கையெல்லாம் ரொம்ப ஸ்வெட் ஆகுறது, இந்த மாதிரியான என் நம்பர் ஆஃப் தாட் ப்ராசஸ்குள்ள போயிடுவாங்க பிகாஸ் ஆஃப் இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது. ஸோ இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத பத்தி ஆல்ரெடி நான் ரீல்ல போட்டிருந்தேன், பட் இருந்தாலும் இங்கே நான் ஷார்ட்டா சொல்றேன். இந்த ஆன்சைட்டி நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கும்போது, நம்மளோட பார்ட்னரோட இருக்கும்போது ஏன் வருது அப்படின்னா, சைல்ட்ஹுட்ல நமக்கு இருக்கிற ட்ராமாஸையும் இல்லை நமக்கு இருக்கிற ஊன்ஸையும் நம்ம ஹீல் பண்றதே கிடையாது. இதுதான் மெயினான விஷயம், இதாவது மெயினான ரீசன். மேபி சைல்ட்ஹுட்னு கிடையாது, நம்ம அம்மா அப்பா கிட்ட நமக்கு அரவணைப்பு கிடைக்கல, அம்மா அப்பா நம்மளை பெருசா கேர் பண்ணிக்கல அப்படின்னா இதை வந்து ஒரு ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கு, பட் அதுல மெயினா இங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை நான் மெயின்லி பாதிக்கப்பட்டது என்னன்னா ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதா. எல்லா விஷயத்துலையுமே ஆன்சைட்டியா இருப்பேன். நான் வந்து ஒரு நைஸ் கையா நான் ப்ரிட்டன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அவங்க கிட்ட எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன். நான் லைக் வந்து ஒரு சேட் கை அப்படின்னு ஒரு அந்த ஒரு டைப் ஆஃப் விஷயங்கள்ல இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை ரிலாக்ஸ் பண்ணும், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் 10 மினிட்ஸ் பண்ணுங்கள், 5 மினிட்ஸ் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன், 20 மினிட்ஸ் பண்ணுங்கள். லெட்ஸே 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் ஒரு வீக்குக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 5 மினிட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி 20 மினிட்ஸ் டெய்லியுமே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பண்ணுங்கள். இது உங்களை ஃபர்ஸ்ட் ஒரு காம் பர்சனாக மாட்டும். தென் அவங்க உங்களை என்ன நினைச்சா என்ன, அதை பத்தி கவலையே படாதீங்க. உங்களுக்கு இதுதான் எக்ஸ்பிரஷன். லெட்ஸே இந்த பையன் ரொம்ப டீஜென்ரேட் ஆகான், நீ அவன்கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லுவேன். இந்த பொண்ணு உன் ஃப்ரெண்டு ரொம்ப டீஜென்ரேட்டா இருக்கா, எனக்கு அவ கூட நீ பேசாத, நீ அந்த மாதிரி மாறிடுவான்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க தைரியமா சொல்லுங்க. ஸோ அதுக்கு நீங்க கேர் பண்ணுங்க. மேபி அதுக்காக உங்களை பார்த்துட்டு மிசாஜினி, ஒரு மேல் மிசாஜினி விட்டுட்டு போறாங்கன்னா விட்டுட்டு போட்டோம், அது ப்ராப்ளம் கிடையாதுங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்க செக்யூர்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன வேணாலும் இந்த இடத்துல ஆக்ஷன் எடுங்க. இதை பத்தி டீட்டெயிலான வீடியோ சேனல் இருக்கு, ஜஸ்ட் கோ அண்ட் செக்.